பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நமது குழந்தைகளின் கல்வி என்ற உன்னத நோக்கத்திற்காக நாம் ஒன்று கூடியிருக்கும் இந்த அழகான மஜ்லிஸிலே உங்கள் மின் ஒரு சில வார்த்தைகள் நான் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு முதற்கண் நன்றி கூறியவனாக, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி ஜனாதிபதி சட்டத்தரணி தென்கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர் பாயிஸ் முஸ்தபா சார் அவர்களே, அகில இலங்கை ஜம்மியத் உலமாவின் பொதுச் செயலாளர் அர்க்கம் ஹசரத் அவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, யுவதிகளே, என் அருமை எதிர்கால தலைவர்களான மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இந்த நிகழ்ச்சியிலே நான் வந்ததிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதிகமாக உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயராக இந்த நிகழ்வில் முஸ்தபா என்ற பெயர் இருக்கின்றது. யார் இந்த முஸ்தபா? நான் பிறந்த மண் மடவளை பசார், உலமாக்களுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய ஒரு மண் என்று அர்க்கம் ஹசரத் அவர்களும் சுட்டிக்காட்டினார்கள். இந்த மண்ணிலே பிறந்த தெய்கா குட்டுவேகதர சையத் முகம்மது என்ற ஒரு வர்த்தகரின் மகன் தான் முஸ்தபா. மரஹூம் முஸ்தபா அவர்களை சையத் முகம்மது அவர்கள் வத்தேகம CMS பாடசாலையிலே கற்பித்து மடவளையின் முதலாவது சட்டத்தரணியாக, ப்ராக்டராக முஸ்தபா அவர்களை உருவாக்குகின்றார்கள். அந்த முஸ்தபா என்ற மகானின் மகன் பாயிஸ் முஸ்தபா சார் அவர்கள், அவரும் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி. அவருடைய மகன் கௌரவத்துக்குரிய ஃபைசல் முஸ்தபா சார் அவர்கள், அவரும் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி. அவருடைய சகோதரி ஃபாயிசா முஸ்தபா, இவரும் ஜனாதிபதி சட்டத்தரணி. இலங்கை வரலாற்றிலே, குறிப்பாக நமது சமூகத்திலே ஒரே வீட்டுக்குள்ளே ஒரே காலகட்டத்தில் 3 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்த ஒரு அருள். அந்த வகையிலே கல்வியால் உயர்ந்த இந்த குடும்பம் கல்விக்கு பல்வேறுபட்ட அர்ப்பணிப்புகளை செய்து வந்திருக்கின்றன. கல்வி மட்டுமல்ல, உயர்கல்விக்கு கூட ஃபாயிஸ் முஸ்தபா சாரை வைத்து இன்று பிரயோசனம் அடையும் நம் சமூகம் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே வேந்தராக இருந்து சிறப்பாக செயலாற்றி வருகின்றார். அதே போன்று நம் சமூகம் தேவைப்படும் நேரமெல்லாம் இந்த நாட்டுக்காகவும் சமூகத்துக்காகவும் தன்னுடைய நேரத்தை அர்ப்பணித்து பல்வேறுபட்ட துறைகளிலே, பல்வேறுபட்ட பிரச்சனைகளிலே, பல்வேறுபட்ட தேசிய விவகாரங்களிலே தலையிட்டு பல விடயங்களை முன்னெடுத்து சென்று அதற்கு எங்களுக்கு பதிலும் தேடி தந்தவர் ஃபாயிஸ் முஸ்தபா சார் அவர்கள். அதே போன்று ஃபைசல் முஸ்தபா சார் அவர்களை நாங்கள் குறிப்பிடுவதாக என்றால், அவர் கல்விக்காக அவருடைய அரசியல் பிரவேசம் அந்த காலகட்டத்தில் இருந்தே தொடர்ந்தும் அர்ப்பணிப்பு செய்து வந்திருக்கின்றார். அவருடைய ஆரம்ப காலத்திலே அரசியலில் அவர்கள் புகுந்த அந்த காலம் 2004 அல்லது 20 வருடத்துக்கு முற்பட்ட காலகட்டத்திலே நாம் எல்லோரும் அறிந்த விடயம். அந்த காலகட்டத்திலே முஸ்லிம் பாடசாலைகளுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருந்த காலம். அரசாங்கம் அந்த காலகட்டத்திலே புதிய ஆசிரியர் விண்ணப்பங்களை கோரி ஆசிரியர்களை நியமிக்கின்றது. ஆனால் மத்திய மாகாணத்திலே முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். அதற்கு எதிராக குரல் கொடுத்து பின்னர் நீதிமன்றம் சென்று 600 ஆசிரியர் நியமனங்களை பெற்றுக்கொண்டவர் தான் ஃபைசல் முஸ்தபா சார் அவர்கள். இதுபோல பல்வேறுபட்ட இவருடைய செயல்பாடுகளை கூறிக்கொண்டே போகலாம். அதற்கு நேரம் அனுமதிக்கவில்லை. ஒரு சில விடயங்களை இந்த டாக்குமெண்ட்ரியிலும் நாங்கள் பார்த்தோம். தன்னுடைய தகப்பனார் போல் தேவைப்படும் நேரத்திலே சமூகத்துக்காக எந்த நேரத்திலும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இவர் ஒரு அமைச்சராக, பிரதி அமைச்சராக, அதே போன்று தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருப்பதோடு ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணியாக நம் நாட்டிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் எல்லோரும் துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக, இன்றைய உலகில் நம் பிள்ளைகள் நினைத்து கூட பார்க்க முடியாத சவால்களை எதிர்கொள்கின்றார்கள். அவர்கள் சிறு வயதிலிருந்தே இளைஞர்கள் வரை அவர்கள் சவால்களை எதிர்கொள்கின்றார்கள். உலக மாற்றத்தின் விரைவான வேகம், தொழில்நுட்பத்தின் செல்வாக்கு மற்றும் நவீன சமூகத்தின் தேவைகள் ஆகியவை உண்மையில் முக்கியமானவற்றை எளிதில் மறந்துவிடச் செய்யலாம். ஆனால் இந்த சவால்களை எதிர்கொள்ளும் போது அறிவு என்பது ஒவ்வொரு இருளிலும் நம்மை வழிநடத்தும் ஒளி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நாங்கள் எல்லோரும் சமகாலத்திலே பேசக்கூடிய, கேட்கக்கூடிய விடயமாக செயற்கை நுண்ணறிவு, AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதன் அபிவிருத்தி ஒவ்வொரு வருடமும் பன்மடங்காக வேகமாக அபிவிருத்தி அடைந்து வருகின்றது. இதற்கு நாம் எங்களை தயார்படுத்திக் கொள்கின்றோமா? அதற்கு ஏற்றவாறு நாங்கள் எங்கள் பிள்ளைகளை தயார்படுத்திக் கொள்கின்றோமா? அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது.
இந்த நூற்றாண்டில் knowledge generation, அதாவது அறிவு பரம்பரை என்று அழைக்கப்படுகின்றது. அதிலும் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த தற்பொழுது இந்த மண்டபத்திலே இருக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகள் அல்பா ஜெனரேஷன் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனாக பரம்பரையாக இருக்கின்றது. இவர்கள் தானாக செயல்பட ஆற்றல் மற்றும் புதுமையின் கலங்கரை விளக்கத்தை பிரதிபலிக்கின்றது. பிறப்பிலிருந்தே தொழில்நுட்பம் அவர்களின் விரல் நுனியில் இருப்பதால் அவர்களுக்கு முந்தைய எந்த சமூகத்திலும் தலைமுறையும் இல்லாத வகையில் மாற்றியமைக்க, கற்றுக்கொள்ள மற்றும் உருவாக்க வாய்ப்புள்ளது. இவர்களுக்கு கிடைத்து இருக்கும் வாய்ப்பு எந்த சமூகத்துக்கும் இருக்கவில்லை. ஆனால் பெரும் சக்தியுடன் பெரும் பொறுப்புடைய பரம்பரை இவர்கள். நமது அன்பான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஒரு கடமை என்பதன் அடிப்படையிலே நாம் செயலாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மஜ்லிஸிலே அநேகமான உலமாக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை வழி நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பாடசாலை கல்வி, அதே போன்று மார்க்க கல்வி என்று வளர்ந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகளை பிரிப்பதில்லை. ஆனால் நாங்கள் இங்கே பிரித்து கற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எங்களுடைய சூழல் அமைந்திருக்கின்றது. ஆனாலும் இந்த உலமாக்களுடைய குழந்தைகள் நல்ல முறையிலே வழிநடத்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களூடாக ஏனைய குழந்தைகளும் அந்த வகையிலே வழிநடத்தப்படக்கூடிய சூழல் அமையும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய நம் குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் அல்லது கற்க உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த உபகரணங்கள் இந்த புத்தகங்கள் வெறும் வார்த்தைகளின் தொகுப்புகள் அல்ல. அவை வாய்ப்பு, ஞானம் மற்றும் வெற்றியின் கதவுகளை திறப்பதற்கான திறவுகோள்கள். நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு பக்கத்திலும், நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு பாடத்திலும் உங்கள் நேரத்தின் சவால்களை சமாளிக்கவும், உங்கள் குடும்பம், சமூகம் மற்றும் உங்கள் தேசத்திற்கு சேவை செய்யவும் உங்களை தயார்படுத்திக் கொள்கின்றீர்கள். எங்கள் மதிப்புக்குரிய உலமாக்கள் மற்றும் பெற்றோர்களே, உங்கள் வழிகாட்டுதலும் பிரார்த்தனைகளும் விலை மதிக்க முடியாதது. இந்த சமூகத்தை வளப்படுத்துகின்றது. நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட கல்வியை ஊக்குவிப்பதன் மூலம் அமைதி, மரியாதை மற்றும் ஒற்றுமையாகிய நமது மதிப்புகளை முன்னெடுத்து செல்லும் ஒரு தலைமுறையை நீங்கள் வடிவமைத்திருக்கின்றீர்கள். இதனூடாக இந்த குழந்தைகள் நாளைய பொறுப்புள்ள, இரக்கமுள்ள மற்றும் திறமையான தலைவர்களாக வளர்வதை உறுதி செய்ய முடியுமாக இருக்கின்றது. அவர்கள் தனியாக இல்லை என்பதை அவர்களுக்கு நாங்கள் நினைவூட்டி அவர்களின் பயணத்தை ஆதரிக்க நாம் அனைவரும் உறுதியளிப்போம். அவர்கள் மீதும் அவர்கள் அறிவின் மீதும் மாற்றும் சக்தியிலும் நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகத்தின் ஒரு பகுதியினர் நாங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிப்பானாக. எங்கள் குழந்தைகளை அவர்களின் வெற்றிக்கு வழி நடத்துவானாக. மேலும் ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்க எங்களுக்கு பலத்தை வழங்குவானாக என்று கூறிக்கொள்வதோடு, இந்த சமகாலத்திலே நாங்கள் அதிகமாக எல்லோரும் கைகளிலே டிவைசஸ், தொலைபேசி, ஐபோன், இது போன்ற ஐபோனை நாங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு போகும் போது எங்களுக்கு பெருமையாக நாங்கள் காணுகின்றோம். ஆனால் எங்களுக்கு முன்னைய சமூகம் ஒரு புத்தகத்தை கையிலே எடுத்துக்கொண்டு செல்லும் போது அவர்களை நாங்கள் அறிவுசார் சமூகமாக நாங்கள் பார்த்தோம். நீங்கள் ஒரு புத்தகத்தையோ ஒரு குர்ஆனையே கையில் கொண்டு செல்லும் போது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மதிப்பு, கண்ணியம் கிடைக்கும். எனவே இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.